எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் எலும்புக்கு நல்ல பலம் தரக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தாங்க செய்து காட்ட போறேன். இதை நீங்க வீட்டில் அப்பப்போ குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10 பேரிச்சம்பழம் விதை நீக்கிட்டு வெந்நீர் விட்டு ஊற வச்சுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/4 கப் தோல் நீக்காத முழு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை பொன்னிறமா வறுத்துக்கலாம். வறுக்கும் போது இதுல நல்ல வாசம் வரும். அதுலயே உளுத்தம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு எள்ளு நல்லா புரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். உளுந்தம் பருப்பு, எள்ளு, ஏலக்காய் இது மூணும் நல்லா பவுடர் பண்ணதை ஓரமா வச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் இதை ஸ்டவ்ல இருந்து எடுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வெந்நீர்ல ஊற வச்சிருந்த பேரிச்சம்பழத்தை அந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அந்த விழுதை சேர்த்துடுறேன். இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. பவுடர் பண்ணி வச்சிருந்த உளுந்த பருப்பை சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 கப் கேழ்வரகு மாவு சேர்க்கிறேன். இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவு கலந்ததும் கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைசல் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து திரண்டு வரும். பாத்திரத்துல ஒட்டாம நல்லா திரண்டு வரும். அந்த பதத்துல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேணும்னா கூட நல்லெண்ணெயோ இல்ல நெய்யோ கூட சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. போன் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கக்கூடிய ஒரு அல்வா ரெடிங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.